அஸ்ஸலாமு அலைக்கும். முதல்ல என்ன அறிமுகப்படுத்தினேன், கொஞ்சம் பேர் தெரியாது என்ன. என் பேர் தனசேகரன். 2015 நடந்த ஒரு பேரிடர், அதுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆனால் அது ரொம்ப வேதனைப்பட்டோம், மக்கள் தவிச்சிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு அதுக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயங்களுமே எனக்கு அங்கிருந்து ஆரம்பிச்சுது. அதனால் அந்த பேரிடருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிவிடுவேன். எப்பயுமே எத்தனையோ விஷயங்களை நாம் பார்த்துட்டேன். ஆனால் சில பல விஷயங்களை நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் உலகமே எனக்கு தெரிஞ்சுது. உலகம்னா என்ன எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் படித்தது பெரம்பலூரில் லப்பை குடிக்காடுங்கிற ஊரில். எல்லாமே இஸ்லாமிய சகோதரர்கள், என் கூட பழக்கின அத்தனை பேரும் இஸ்லாமிய சகோதரர்கள். அவங்கள கூடலாம் நான் போயிருக்கிறேன், பழகிருக்கேன். அவங்க வீட்டுக்கு போவேன், சாப்பிடுவேன், எல்லாமே இருப்பேன். அப்பா அம்மா மாதிரி என்னை பார்ப்பேங்க, நான் அவங்கள பார்ப்பேன், என்னை புள்ள மாதிரி பார்த்துக்குவாங்க. ஆனால் அல்லாஹ்வை பற்றியோ இஸ்லாத்தை பற்றி எனக்கு அவங்க எதுவுமே சொன்னதில்லை. உண்மையிலே சொல்கிறேன், இப்போ அவங்க மேலே எனக்கு பயங்கர கோபம். எனக்கு அவ்வளோ கோபம் இருக்கு அவங்க மேலே. ஆனால் இன்னைக்கு நான் போகிறப்பெல்லாம் வரப்பெல்லாம் நண்பர்கள் இருப்பாங்க, பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா யாருமே இல்லை. எங்கே இருக்கிறாங்க, எங்கே போனாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க கூட எனக்கு இன்னும் தெரியாது. ஆளு யாருமே காணும். இப்போ நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நான் பார்க்குறேன். இப்போ நான் பள்ளிவாசலில் எனக்கு தொழுகையெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கேங்க, நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த வெள்ளிக்கிழமை கூட நான் தொழுகைக்கு கலந்துக்கிட்டேன். இப்போ நான் எங்கேயோ ஒரு பள்ளிவாசலில் போய் நானாக போய் தொழுகும் அந்த அளவுக்கு நான் அல்லாஹ் என்னை உருவாக்கிட்டார். ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். நான் காணாத விஷயங்கள் நிறையவே நான் இங்கே கண்டுட்டேன். ஒன்றுமே இல்லை, ஒரு குடும்பத்தில் ஒரு சாவுன்னு சொன்னால் உடனே செய்தியை பாஸ் பண்ணி பந்தலை போட்டு மோளத்தை போட்டு டம்மு டும்முன்னு கட்டிக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு ஒரே அமக்கலைப்படுத்திக்கிட்டு அது அங்கேருந்து சுடுகாடு போகிற வரைக்கும் போகிற வரவங்களாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவ்வளோ அலங்கோலை பண்ணி போகிறதா ஒரு வாழ்க்கையை இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்து மதத்தில். ஒரு சகோதரர் இறந்துட்டாரு, அவருடைய உருவத்தை அப்படியே கொண்டு மசூதியில் பள்ளிவாசலில் வச்சுட்டு கேட்குறாங்க, இவர்கிட்ட யாராவது கடன் வாங்கியிருந்தால் அவருடைய மகன் இருக்கிறாரு, அந்த கடனை இங்கிருந்து வாங்கிக்கிங்க. ஏன்னா கடைசி இறுதியாக அவர் மறைவும் போது கூட அவர் யாரிடமும் கடன் வாங்காமல் கடன் படாமல் போகணுங்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை இந்த மார்க்கம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப விஷயமா இருக்கு. ஆனால் அன்னைக்கு என்னுடைய நண்பர்கள் வீடுகளில் அவங்கெல்லாம் சுடுகாடு அந்த இதுக்கெல்லாம் போகும்போது நானும் போயிருக்கிறேன். ஆனால் நான் உள்ளே போக மாட்டேன், அது வரைக்கும் போவேன். ஏன்னா அப்போலாம் இளமை பயம். ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாமி கண்ணை கெளுத்திடும், குளுத்திடும், பேய் பிடிச்சிக்கும், இப்படி பயமுறுத்திருக்கிறாங்க. அப்போ ஒரு இறப்புங்கும் போது அது பேயவே என் மனசுக்கு அப்போ இளமை சின்ன வயசு போனது கிடையாது. அந்த வாசலோட போயிட்டு அப்படி நின்றுடுவேன், வந்துடுவேன். ஆனால் இந்த சகோதரர் இருந்தப்ப அங்கே இடுகாட்டில் நான் கூடவே இருந்தேன், பக்கத்துலேயே நின்னேன். அவருடைய முகத்தை பார்க்குற வரைக்கும் கூட நின்னேன். எப்படி பண்ணினாங்க, என்ன மாதிரி அதை மறைச்சாங்க, அப்புறம் எப்படி சில அந்த ஆத்மா ஆத்மா இருக்காங்கிறதே எனக்கு உண்மையிலே அங்கே தான் நல்லா உணர முடிஞ்சுது. அதனால் உண்மையிலே மிகப்பெரிய விஷயம். இன்னொரு விஷயம்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் நம்முடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அல்லாவையும் வெளில சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல, அதுங்களாம் என்ன உருவாக்கணும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் என் பாய்கிட்டே சொல்லியிருக்கேன், முருகன் ஒரு பையன் என் கூட ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறான். அவனை கொஞ்சம் திறமையாக பேச ஆரம்பித்தான். அவனை உடனே கூப்பிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சிட்டேன். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த கருத்தரங்க கூட்டத்தில் அவன் நிற்பான். நான் பேசி வச்சிருக்கேன், நான் நம்பரும் கொடுத்து அவரை பேச சொல்லியிருக்கேன். இங்கேருந்து பைபிள் குரான் வாங்கி போய் கொடுத்துருக்குறேன். முந்தாண்டு கூட நான் பேசினேன். அப்போ சில விஷயங்களை அவன் கொஞ்சம் அப்படியே மழுமுன. நான் சொன்னேன், உலகத்தை புரிஞ்சிக்க, எல்லா சடங்கு சம்பிரதாயங்களும் நம்ம இந்துல தான் இருக்குன்னு சொல்றேன். நீ இல்லை, அதுக்கெல்லாம் மாறுபட்டு இருக்கு. நீ முதல்ல படி, நீ குரானை படி. உலகம் அங்க இருக்கு, நீ உலகத்தை விட்டு வெளியில இருந்து பேசிட்டு இருக்கிற. உலகத்து உள்ள போய் பேசிப்பார், உண்மையை உணர்ந்துப்பார். உனக்குள்ள ஒரு உணர்வு இருக்கு, உனக்குள்ள ஒரு மனசு இருக்கு, எல்லாமே உனக்குள்ளவே இருக்கு. நீ உள்ள போய் பேசிப்பார், அப்பதான் உனக்கு உலகம் தெரியும், உண்மை தெரியும் அப்படின்னு சொன்னேன். அவ அடுத்த வாரம் இங்க வருவான். நான் என்ன சொல்றேன்னா, உண்மையிலே முற்போக்கு சிந்தனைகள் ஒரு சில பேச தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம தயவு செஞ்சு நம்ம போய் பேசலாம், தப்பே கிடையாது. நம்ம ஒன்றும் கொலை பண்ணு கொள்ளையடின்னு சொல்லி யாரையும் கூப்பிடல. அற்புதமான ஒரு பகுத்தறிவு உள்ள ஒரு சிந்தனையை நீ எடுத்துக்க. பகுத்தறிவுங்க, உண்மையிலே பகுத்தறிவு. இஸ்லாமியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய முத்திரையே குத்தலாம், பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு முத்திரையே குத்தலாம். அவ்வளோ பெரிய விஷயங்கள் இங்கே இருக்கு. அதை பாரு, பழகு, வாழ்க்கையில முன்னேறு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். வேற ஒண்ணுமே நம்ம சொல்ல போறது. இன்னொரு விஷயம் கேட்டா, உதவிகரம் அப்படிங்கிறது கூட பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்லாமத்தில் இருக்கு, மற்ற எங்கேயுமே கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு உதவிகரம் கேட்டா தண்டலை, வட்டி, கந்து வட்டி இப்படிதான் போயிட்டு இருக்கு.
அப்ப வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியல. அதை வாங்கி அந்த வட்டிக்கு கடன் வாங்கி அட்டி செஞ்சு அட்டியை வித்து வட்டி தான் கட்டினா அசல் அப்படியே கிடக்க மறுபடியும் வட்டி, இப்படிதான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவங்ககிட்ட உண்மையில நம்ம போய் விஷயத்த சொல்லி அவங்களுடைய உதவிக்கு நம்ம எல்லாரும் கரம் கொடுத்து தூக்கணும்னு வச்சுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அது இன்னைக்கு எல்லா இஸ்லாமியத்திலும் நடந்துட்டு தான் இருக்கு, செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம சும்மா சொல்ல முடியாது. நம்ம விஷயங்களை கொண்டு போய் நிறுத்தணும். எனக்கே ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த லப்பை குடிக்காடுங்கிற ஊர்ல எனக்கு இப்ப யாருமே எனக்கு தெரியல. ஒரு போன கூட்டத்துக்கு முந்தின கூட்டம் நான் இங்க வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது இங்க ஒரு சகோதரர் டொனேஷன் கொடுத்தாரு பாய்கிட்ட. அவரை நான் ஆட்டோவில் ஏற்றின்னு போயிட்டு எம்சி சென்டர் போய் இறக்க போகும்போது நீங்க யாரு எங்க இருந்து வரீங்கன்னு அவரை கேட்டேன். அவர் லப்பை குடிக்காடு என்னார். அப்ப நான் ஏன் ஊரை சொன்னேன், ரொம்ப பக்கங்க. அப்ப நான் சொன்னேன் அவர்கிட்ட, நீங்க லப்பை குடிக்காட்டுல யாராவது ஒரு நல்ல இஸ்லாமியர்கள் கூப்பிடுங்க, கொஞ்சம் முற்போக்கு சிந்தனை, பொது உடைமை, பொது செயல், அல்லாஹ்வை பத்தி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு சிந்தனை உள்ள ஒரு சிலர் 2 பேரை சேருங்க. இங்க எப்படி பண்றீங்களோ அது மாதிரி அங்க பண்ணுங்க. பெண்ணங்குளம் அங்க நிறைய ஊர்கள் இருக்கு, அந்த ஊர்ல நிறைய சிந்தனையாளர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களோட யாராவது ஒருத்தர் 2 பேரை நானே பிடிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு, அவங்களோட பேசுங்க. அவங்கள வர வச்சு வார ஒரு முறை இப்படி ஒரு கருத்து கூட்டம் போடுங்க. அவங்க மூலமா நிறைய விஷயங்கள் போகும், மக்களுக்கு செய்தி போய் சேர்ற அளவுக்கு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வாய்கிட்ட தான் நம்பர் இருக்கு, மறுபடியும் அவரோட பேசணும், தொடர்பு கொடுத்து நம்ம உண்மையிலேயே நல்ல சிந்தனையை மக்கள் மத்தியில் கொண்டு போய் நிறுத்தணும். இது நம்முடைய கடமை, இதான் நம்முடைய பணி. அஸ்ஸலாமு அலைக்கும்.